ட்ரான்ஸ்ஃபார்மே கூப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த கோடில் நம்ம வந்து கேம் ஆப்ஜெக்ட்னு போட்டிருப்போம். அப்போ வந்து கேம் ஆப்ஜெக்ட் நம்ம இவனை பிடிச்சி அப்புறம் இவனை பிடிச்சோம். ஆமாம், கேம் ஆப்ஜெக்ட்னு போட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வந்து அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிட்டோம். விச் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பேச தெரிஞ்ச எந்த டைரெக்ஷன் வேணாலும் போகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்கிரிப்ட் வந்து நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும்? நார்மல்னு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு எது பழக்கம் அதுதான். உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ண வைக்கணும். தமிழ் நீங்கள் வழக்கமாக எப்படி பேசுவீங்களோ அதுதான், இந்த லாங்குவேஜ் எப்படி பேசுவீங்களோ அதுதான். இப்போ அந்த கேம் ஆப்ஜெக்ட்னு போட்டேன், அந்த பிளேயரை கொண்டு வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்காங்களா? பிளேயர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒவ்வொன்றும் தனித்தனி இடமா இமேஜின் பண்ணணும், அது பண்ணியே ஆகணும். ஸோ பிளேயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளே போனால் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். இது ஏதோ ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. எடிட்டு ப்ரிஃபரன்சஸ்ஸு எக்ஸ்டர்னல் டூல்ஸு இங்கே செட் பண்ணலை. இப்போ ஒர்க் ஆகும். பிளேயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் அடிச்சுன்னா அதோட எல்லா ஆப்ஷன்ஸும் அழகாக காட்டும். நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்போம் எப்போவுமே, அது மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுக்கலாம். ட்ரான்ஸ்லேட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பொசிஷன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நம்ம இத்தனை நாள் பொசிஷனே பண்ணிவிட்டோம், அந்த பொசிஷனே பார்த்துக்கலாம். பொசிஷனில் போயிட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு வெக்டார் 3 ஈக்குவல் டு பண்ணோன்னா அது ரீப்ளேஸ் ஆகும். ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா ஆட் ஆகிட்டு போகும். ஓகே, அதாவது இங்கேருந்து ஆட் ஆகிட்டே போகும். அந்த ப்ராப்ளம் காமிச்சல. ஆனால் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் வாயத்தோடு சொல்லவே இல்லை, வாயத்தோடு சொல்லுங்கள். ஆட் ஆகிட்டே போகும் எது? அந்த பிளேயர், அதாவது இப்போ எக்ஸில் எது பண்ணால் ஆட் ஆகும், எது பண்ணால் ஓவர் ரைட் ஆகும். இது ஈக்குவல் பண்ணால் ரீப்ளேஸ் ஆகும். ஆமாம். ப்ளஸ் ஈக்குவல் பண்ணால் ஆட் ஆகிட்டே போயிட்டு. ஆமாம். இவனைத்தான் ட்ரெயின் பண்ணி, இவனும் இல்லை. என்னாச்சு? இது போயிட்டான், மேலே போயிட்டான். ஆமாம், போயிட்டான். இப்போது கேமராவில் பிளேயருக்கு போய் அவனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பண்ணுது. நான் இப்போ பிளேனோடதை எடுத்து போட்டேன்னா, லைட் எடுத்து போட்டேன்னா, கேமரா எடுத்து போட்டேன்னா அதை நான் எப்படியே போட்டிருக்கலாம், இங்கேருந்தே போட்டிருக்கலாம். பறக்கலாம் பாருங்கள். பிளேனுக்கு முன்னாடி பிளேன் பார்த்துட்டோம். லாஜிக் புரிஞ்சதில்ல? ஸோ நம்ம அதை எப்படி வேணால் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இது எனக்கு தமிழில் சொல்லுங்கள். பிளே ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டர் 3ங்கிறது வந்து அந்த டைரக்ஷன் வந்து, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. வெக்டர் 3ங்கிறது ஒய், ஆனால் இதில் இசட் இருக்கா? சரி, வெக்டர் 3ங்கிறது வந்து அதோட டிக்ளேர் பண்ணுறது தானே. அப்பு, ஓகே, அப்போனா ஒய் இப்படி அடித்து பார்த்துடணும். நீங்கள் தான் எனக்கு சொல்லி ஆகணும். ஒய் ஒய் சார், என்ன ஒய்? ஒய்யில் தான் வேல்யூ இருக்குது. சரி, வெக்டர் 3ன்னா என்ன? வெக்டர் 3ங்கிறது நம்ம அது என்ன சொல்கிறது, பொசிஷன் கொடுக்குற டிக்ளரேஷன், பொசிஷன் வேல்யூ கொடுக்குற டிக்ளரேஷன். ராங் அடுத்தது வெக்டர் 3ங்கிறது என்னமா தெரியும். வெக்டர் 3ங்கிறது வந்து இது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். XYZ XYZக்கான டிக்ளரேஷன். 3 ஒட்டுக்கா போட்டால் 3 ஒட்டுக்கா போட்டாவா? XYZ 3 ஒட்டுக்கா போட்டால் வெக்டர் 3. ஓகே 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 ஓகே, வெக்டர் 1 வெக்டர் 2 வெக்டர் 3 இல்லை, அப்புறம் 3 சேர்ந்து சரி அப்படின்னு சொல்லிக்கலாம்.
வெக்டார் 2ன்னு ஒன்று இருக்குது, வெக்டார் 1ன்னு ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஒய் ஜெட் மூணையும் சேர்ந்து கம்பைன் ஆனதான் வெக்டர் 3. ஆமாம், இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். வெக்டார் 1ன்னுலாம் ஒன்றும் இல்லை. வெக்டர் 2னா எக்ஸ் ஒய் மட்டும். ஸோ அதுதான் 3. இப்போ நான் என்ன கேட்டிருந்தேன்னா உங்ககிட்ட இது கேட்டிருந்தேன். பிளேயர் ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷனில் வெக்டர் 3 அதாவது மூணுமே வந்து அப்பில் இருக்கணும், அப்பில் போக போக ஆட் ஆகிட்டே இருக்கணும். கரெக்டு. பொசிஷன் என்னது? பொசிஷன் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன். பொசிஷனோட டேட்டா டைப் என்னது? அது என்னென்னா அதோட டேட்டா டைப் என்னென்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதாவது நம்பர்னா இன்டீஜர் அந்த அந்த மாதிரி தானே சார் சொல்லுங்கள். ஸ்ட்ரிங்னா ஆல்ஃபபெட். மண்டையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள். பொசிஷனுக்கு வந்து தான் அதான் வெக்டர் நம்ம டேட்டா டைப் பார்க்குறோம். வெக்டரா? வெக்டர் 3 தானே டேட்டா டைப். கரெக்டு. பொசிஷனோட டேட்டா டைப்பு வெக்டர் 3. கரெக்டு. ஏன்னா பொசிஷன்லேயே எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 இருக்குது. கரெக்டு. இதோட பேர் மட்டும்தான் பொசிஷன், ஆனால் இது வந்து ஒரு வெக்டார் 3. ஓகே, ஓகேவா? இவனால் தான் மாற்ற முடியும், இவனால் தான் ஆட் பண்ண முடியும், இவனால் தான் மைனஸ் பண்ண முடியும். அதனால தான் மோஸ்ட் எரர் வரும். ரெண்டு பக்கம் ஒன்றா இருக்கணும். நம்பர் மாற்றுவோம், ஸ்ட்ரிங்கு மாற்றுவோம், ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் மாற்றுவோம். ஓகே, அதாவது பொசிஷன் பின்னாடி ஒளிஞ்சிருக்க பேர் தான் வெக்டர் 3. இது எல்லாத்தையுமே மாற்றலாம், இதோட எல்லா டேட்டா டைப்பும் தெரிஞ்சா. இது ட்ரூ அண்ட் ஃபால்ஸு, இது கலர்னு ஒன்று இருக்கும் டேட்டா டைப்பு. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா ஆன் ஆஃப் அது சொல்கிறேன். ஆமாம். பூலியன் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கல. நான் வந்து செக்குன்னு வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நான் போட்டுப்பேன். இதுதான் ட்ரூ, ஃபால்ஸு. ஸோ அதோட டேட்டா டைப் தெரிஞ்சால் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்குது தனியாக. இது நம்பரு, இன்டீஜர், அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டே வரலாம். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் கேம் ஆப்ஜெக்டே ஒரு டேட்டா டைப்பு, கேமராவே ஒரு டேட்டா டைப்பு. அதனால தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு போடுறோம், கேம் ஆப்ஜெக்ட்னு போடுறோம். அதையும் போய் அதுக்கு மாற்றிக்கலாம். அது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்தால், ரெண்டு பக்கம் ஒரே டேட்டா டைப்பாக இருந்தால் அது ஆடு மைனஸ் ப்ளஸ் என்ன வேணால் பண்ணலாம். கேம் ஆப்ஜெக்ட் இங்கே வந்து இருந்துட்டு இங்கே ஒரு கேம் ஆப்ஜெக்ட் இருந்தால் ஓவர் ரைட் ஆகும். ஓகே, அது அப்போ தான் அது வந்து எரர் இல்லாமல் ஈஸியாக ரன் பண்ணும். எது பண்ண எரர் இல்லாமல் இருக்கும்? லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ரெண்டும் ஒரே டேட்டா டைப் இருந்தால். கரெக்ட், பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு மேலே போகணுன்னு இல்லை, நமக்கு வந்து நம்ம சொல்கிற இடத்துல போகணும். நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? வெக்டர் எக்ஸ் ஒய் ஜெட் அடிச்சுக்காம. நம்ம எப்படி வந்து எந்த டைரெக்ஷன் போகணும்னு சிஸ்டத்துக்கு யூனிட்டிக்கு சொல்லுவோம். எக்ஸ் ஒய் ஜெட் இது டைப்பிங் டைப் கோட் பண்ணி தான் சார் கோட் அடிச்சு இது. இப்போ நான் என்ன பண்ணால் அது மூவ் ஆகும்? கீஸ். கரெக்டு. ஸோ சூப்பர். ஸோ கீ அமுத்துறனா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஒரு பெரிய ப்ராப்ளம் மூமெண்ட்டுங்கிறது இங்கேருந்து எடுத்து அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, நான் சும்மா சொல்கிற போதைக்கு. இப்போது இவனை நகர்த்துறதுக்கு நம்ம கீ தட்டினா கீழிருந்து போய் அங்கே போகணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் பட்டன் ஒரு கிளிக் பண்ணால் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இப்படி நகரணும். இந்த மாதிரி ஃபியூச்சரில் 1008 வரும். வரும்போது சின்னதாக உடச்சி சின்ன சின்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு பெருசாக போகணும். இருக்கிறதுலே சின்ன ப்ராப்ளம் கீ எடுக்கிறது. எனக்கு கீ எடுத்து காட்டுங்க. எங்கே இருக்கும் கீ எல்லாம்? கோடில் நம்ம எப்படி கீ எடுப்போம்?
கை தாங்க. சூப்பர். கெட் கீ தான். கெட் கீ வந்து எதில் இருக்கும்னா இன்புட்டுன்னு சொல்லி ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும். இன்புட்டில் நிறைய வேலை பண்ணலாம். ஓகே. அதில் எத்தனையோ இருக்குது. அதில் வந்து நம்ம கெட் கீ தான் எடுக்கிறோம். ஸோ கெட் கீ. ஓகேவா? கெட் கீயில் நான் இங்கே என்ன கீன்னு சொல்லணும். கீ வந்து எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரிங்கா நம்பரா? ஸ்ட்ரிங்குன்னு நினைப்பீங்க. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. டேட்டா டைப் உருவாக்குறதுலாம் பெரிய வேலை கிடையாது, அது உருவாக்கிட்டானுங்க. பேர் வைக்கிறது டேட்டா டைப் பாருங்க, கீ கோடுங்கிறதா ஒரு டேட்டா டைப்பு.